அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் எஸ். லட்சுமண பெருமாள் அவர்கள் எழுதிய சாவு தெளிச்சி என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். சாவு தெளிச்சி சிறுகதை. நல்லா கேட்டுக்கிடுங்க கதையை. வெள்ளாட்டங்கடாய் தானே, இதுக்கென்ன விவரம் தெரியும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்னை பிடிச்ச கரகச்சாரம் உலக நடப்பெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தோம் இந்த ஒத்த காலங்கிட்ட கடந்து சீரழிகிறேன். எனக்கு விவரம் தெரிய நான் பால்குடி குட்டியாக இருந்தபோது என்ன மாதிரி குட்டி குருமாங்களை சேர்க்காம 2 மொய்யாடு இருந்தது. ஒத்த காலம் பாணிப்புல சொல்லப்போனால் 10-60 உருப்படி இருந்தது. இவனை பிடிச்ச தரித்திரியமோ இல்லை அதுகளோட நல்ல நேரமோ அள்ளுஞ்சில்லுமா அருகி போய் மிஞ்சினது என்னமோ நான் ஒருத்தந்தான். நானும் இவனை விட்டு தப்பிக்க வழி இல்லாமல் முழிக்கிறேன். கேட்டால் வர ஆளு இடத்துல சொல்கிறான் நான் தான் அவனுக்கு சாவு முதலாம். ஒரு ஆம்பளை ஆகப்பட்டவன் தொட்டதுக்கெல்லாம் முசு முசுன்னு அழுதான்னா 7 ஜென்மம்னாலும் அந்த வீடு விருத்திக்கு வருமா? இருந்தாப்புலேருந்து துண்டை எடுத்து வாயில் பூத்தி அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன் அழுகிறான்னு இப்போ வரைக்கும் விவரம் கண்டுபிடிக்க முடியல. இவனோட அழுகாட்சினால ஆக்கங்கட்டு போய் உருப்படியை குறைஞ்சதா இல்லை உருப்படியை நாளுக்கு நாள் குறையதுனால அழுது குமிக்கிறான்னு பட்டிமன்றம் தான் நடத்தணும். ஆனால நல்ல சோறு தின்னதில்லை, யானை சவம் கொண்டு தூங்கினதில்லை. ஒரு 10க்கு 10 குச்சில் ஒன்று வச்சிருக்கான். அதுலையாவது பனிக்கு மழைக்கு நனையாம போத்து படுத்தானா? வெட்ட வேலையில் அசை போட்டு படுத்துக்கு எங்கள் கூட்டத்துக்கு நடுவில் வந்து படுத்து எங்களை தடவிட்டே படுத்தாதான் அவனுக்கு தூக்கம் வரும். காலையில் எந்திரிச்சதும் பால்குடி குட்டிகளை அத்தோட தாய் ஆடுகளோட பால் குடிக்க விடுவான். அதுக வயிறு நிறைஞ்சதும் துள்ளி துள்ளி ஒன்று மேலே ஒன்று காலை தூக்கி போட்டு விளையாடுறதை பார்த்து இவனுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி அதுகளை தூக்கி இவன் மேலே போட்டுக்கிட்டு ஒத்த காலை இழுத்து இழுத்து களம்புறம் சுற்றி வருவான். குட்டியை சுற்றி சுற்றி இவன் முதுக மூஞ்சியை மாறி மாறி நக்கும்போது சந்தோஷமா வாயை இழிச்ச மட்டில் கழுத்தை சுருக்கி சுருக்கி சுணங்குவான். இதில் சுகங்கண்டவன் மயிரா கல்யாணம் முடிப்பான். எதிர்த்த பக்கத்து வீட்டில் மொய் கணக்கில் ஆடுக புதுசு புதுசாக வர்றதும் போகிறதும், அதுக வேணுகளை சவாரி என்ன, லாரிகளில் மொத்தமாக பிரயாணம் போகிறது என்ன. இவனை மாதிரி கால் ஒச்சமானவனோ கை ஒச்சமானவனோ ஒரு ஆள் இங்கே வர்றானா போகிறானா? ஒவ்வொருத்தனும் எத்தனை தண்டி ஆளுன்னு நினைக்கிறீங்க? மொக்கையான மனுஷங்க சுற்றி உட்காந்து பாட்டில் திறந்து குடிச்சு ஒரு கும்மாளமாக கூத்தா அடே அப்பா சட்டியோட நடுவில் குமிச்சு நெருன்னு கடிக்கிறது, சப்பு சப்புன்னு உரிகிறது, ஊவான்னு செருமி மீசைகளை ஒதுக்கி விட்டு சடன்னு புது தாளுகளை எண்ணி கொடுத்ததும் நம்ம இனத்துகளை ஊர்வலமாக லாரியில் பட்டண பிரவேசத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. கொடுத்து வச்சதுங்க பொன்னியும் செஞ்சதுங்க. எங்கெல்லாம் பரதேசம் சுத்துதுகளோ. எங்கள் ஒத்த காலம் சொல்கிறான் எல்லாம் மிலிட்ரிக்கு போகுதான். இவனை மாதிரி இன்னொரு அட்டை தரித்திரியம் பிடிச்சவங்கிட்ட சொல்கிறான் அதெல்லாம் பாவமா. அதானே என்ன மாதிரி இவங்கிட்ட கிடந்து சீராளியனோ. நல்லா இருக்கிறது தான் இவனுக்கு பிடிக்காதே. அந்த மிலிட்ரியில் இது சொர்க்கமாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த கரிசல் பூமி பூரா வெயிலா மழையா கடந்து நனைஞ்சி மேய்ஞ்சி வந்து ராத்திரி போடுற புழுக்கைகளை குப்பையாக சேர்த்து விற்கிற காசில் தான் ஜீவனம் பண்ணுறான். அதாவது நீடிச்சதா இப்போ நான் ஒருத்தன் போடுற புழுக்கையை வச்சு என்ன செய்வான்? வெறுங்கையத்தான் நக்குறான். வர்றவன் போகிறவன்லாம் இவனுக்கு சப்போர்ட்டு. என்னை பார்த்ததும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போவெல்லாம் ஒத்த காலனுக்கு கால்கள் 2 செய்து வச்ச மாதிரி ரெட்டைப்பனை போல ஒன்று போல இருக்குமா. நடந்து வந்தாலே தர எதிர வருவானா. நான் என் ஆத்தா வயிற்றுல நிறமாத்த சூழியாக இருக்கும்போது கூட்டமாக மேச்சத்தரைக்கு போகிற வழியில் நடு ரோட்டு மேலே ஈத்தலைஞ்சு நிற்கையில் மணல் லாரி ஒன்று இன்ன வேகம்னு இல்லாமல் நெருங்கிடுச்சான். எங்கிருந்தோ ஓடியாந்தவன் ஆத்தால தள்ளி விட்டு இவன் உள்ளே விழுந்து ஒரு கால் மேலே லாரி ஏறி ஆத்தா மேலே ஏறி இறங்க ஈத்துலேயே என்னை விட்டுட்டு செத்து போனான். ஒத்த காலனுக்கு அதிலிருந்து என் மேலே ரொம்ப பிரியமா. நான் முதல்லையே சொன்னேனே என்னை சாவு முதல்ல வச்சிருக்கிறாம்னு. நடக்கிற நடப்பு வச்சு ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 4 கால்பட்ட ஜீவனை வச்சு காலட்சேபம் பண்ண ஒத்த காலனுக்கு லவிக்கலைன்னு நினைக்கிறேன். இவனுக்கு தம்பி மக ஒரு பொண்ணு இருந்தா. தம்பி பாடு ரொம்ப லம்பல்ல இருந்ததுனால ஒத்த காலம்தான் கண்ணால மூச்சு வச்சான். மருமகனா வந்த நக்கலை முத்தேன் ஒரு பரோபகாரி போலக்கு இவங்கிட்ட கிடந்து உருப்படிக சீரழிகிறத பார்த்து 2 கொண்டு போயிட்டான். அவன் நல்லா இருக்கணும். அப்படி புண்ணியவான காங்கிறது அருது. ஒத்த காலம் வாயை திறந்தானோ அவ்வளோதான், பொண்டாட்டி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுவான். பிறகு கேட்கறத கொடுத்து அனுப்பி வைக்கணும். கடைசியில் ஒத்த ஆடும் 2 குட்டியும் மிஞ்சினது. என் கதை தனியாக இருக்கு. குட்டியை 2 ராமல் லட்சுமண மாதிரி ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சு இருக்காது. ஒரு நாள் பொண்டாட்டியை கொண்டு வந்து விட்டுட்டு இந்தாரும்யா
நீராச்சு உங்கள் மகளாச்சுன்னு கிளம்புனா. இதுக்கு மேலே என்னதான் கேட்குறீங்க மாப்பிள்ளைன்னு ஒத்த கால மருமகனை கெஞ்சினா. இந்த 2 குட்டிகளில் ஒன்று எடுத்துக்கிறேன்னு பதிலை எதிர்பாராமல் ஒரு குட்டியை தூக்கிட்டு ஒரு கையால் பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு போனான். ரொம்ப கோளாரோட தான் நக்கலமுத்தன் ஒரு குட்டியை தூக்குனான். அதுக்கு தான் ராமராஜ்மன மாதிரி ஒன்றை பிரிஞ்சு ஒன்று இருக்காதே. ஒரு குட்டி போனதுலேருந்து இன்னொன்று தாய்ப்பால் கூட குடிக்காம அதை நினைச்சே மெலிஞ்சு போச்சு. ஒத்த காலம் இருக்கிற வைத்தியமெல்லாம் பண்ணி பார்த்தான். தாய்கிட்ட நிற்கிற குட்டியை இப்படின்னா இந்த 2யும் பிரிஞ்ச ஜோடி குட்டி அங்கே என்ன நிலவரத்தில் இருக்குமோன்னு ஒத்த காலம் வந்த காலையும் வராத காலம் இழுத்துக்கிட்டு 20 கல் தொலைவு நடந்தே போய் இந்த குட்டியும் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். வீடு வந்து தான் சேர்ந்துருப்பான். பின்னாலேயே நக்கலமுத்தன் ஆள் அனுப்பிட்டான். 2 குட்டிகளும் பால் இல்லாமல் மெலிஞ்சு போச்சு. ஆட்டை கொண்டு வந்து விடுறானா இல்லை அவன் மகளை கூட்டிகிட்டு போகிறானான்னு கேளுன்னு சொன்னதை வந்தவன் சொன்னான். ஐயா சாமி, என்கிட்ட வேற எனக்குன்னு அண்ணாத்திரத்துக்கு கூட வழி கிடையாது. இனிமேலாச்சும் அந்த பொண்ணை நல்ல முறையாக வச்சுக்கிற சொல்லுன்னு ஆட்டை அவிழ்த்து விட்டான். தீர காலத்துக்கு அரம்புகள் வேறலே தீர்ந்து போகும்னு சொல்லவும் சொன்ன மாதிரி கிடந்த அத்தனை உருப்படிகளும் நக்கலமுத்தன் புண்ணியத்தில் நல்ல வழி பிறந்து போயிடுச்சு. எனக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குதே. ஆண்டவன் எல்லாருக்கும் எழுத்தாணி வச்சு எழுதிட்டு எனக்கு மாத்திரம் வேற எதையோ வச்சு எழுதி விட்டுட்டான் போலுக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது நக்கலமுத்தன் பொண்டாட்டி பிள்ளை இடுக்கிட்டு பெரியப்பன் வீட்டுக்கு செடவை வந்து சேர்ந்துட்டா. ஐயா ஐயா, நீ அனுப்புன ஆட்டோட கழுத்துல சங்கும் கம்பளி கறியும் இல்லாததுனால எங்க ஒப்பம் வீட்டுக்கு போடி, உன்னைய வச்சு பழைக்க முடியாதுன்ட்டாரியான்னு ஒப்பாரி வச்சா. அழுக அழுக ஊட ஊட என்னை ஒரு மாதிரி பார்த்தா. எனக்கும் அர்ரா சக்க. நக்கலமுத்தன் எப்பேற்பட்ட கலைஞனா இருந்தா ஆட்டுக்கு சங்கும் கம்பளி கயிறும் கட்டி பார்க்க ஆசைப்பட்டிருப்பான். இந்த ஒத்த காலத்துக்கு அந்த ரசனையெல்லாம் ஏது? ஐயா ஐயா, உன் பேரனுக்கு முடி எடுக்க இருக்கங்குடி கோயிலுக்கு போறோம், இந்த நிக்கிற கடாயை கோயிலுக்கு அனுப்பி வைக்க சொன்னாரு. ஹை ஹை, நக்கலமுத்தன் எப்பேற்பட்ட மனுஷன், அடேங்க அப்பா. கடைசியா நான் ஒருத்தன் இங்க அனாதையா கிடக்குறேன்னு நான் வச்சு கூட்டார சொல்லியிருக்கான் பாத்தீங்களா. இங்க பாடுறா ஒத்த கால கண்ணுல நீர் முட்டிட்டு நிக்கிறத. ஒத்த காலா துப்பு கட்டவனே, நீ தாண்டா நக்கலமுத்தன் தாண்டா. அவன் மூத்திரத்தை குர்ற போடா, போய் இன்னொருக்கா மணல் லாரியில விருந்து கோக்காலையும் ஒடிச்சுக்கிட்டு சாவுடா. மறுநாள் காலையில நக்கலமுத்தன் பைக்ல வந்து சேர்ந்துட்டான். என்ன அவிழ்த்து செண்டா தூக்கி பைக்ல முன்னாடி வச்சுக்கிட்டு ஒத்த காலன்னு ஒரு ஜெம்மமாவே மதிக்காம பெஞ்சாதையை பார்த்து ஊருக்கு வந்து சேரு அப்படின்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான். தாய்ப்பால் அறியாத குட்டியிலேருந்து பிள்ளை போல வளர்த்த கடாய் மாப்பிள்ள, அது மேலே என் உசுரையே வச்சிருக்கா மாப்பிள்ள. பின்னாடியே ஓடியாந்தான் ஒத்த காலம். எனக்கும் ஆத்திரம், மயத்தை பிடுங்கினேன். போடாங், பைக்கில் போகிறேன்டா, வானாலில் பைக்கை தொட்டு பார்த்துருப்பியாடா. பொழைச்சி ஒரு ஓட்ட சைக்கிள் உண்டுமா? நக்கலமுத்தன் தாண்டா. நீ தாண்டா. பைக்கு போகிற வேகத்தில் என் பார்வைக்கு ஒத்த காலம் பொட்டு போல சுருங்கி போனான். நக்கலமுத்தன் பைக்கில் போகிற போதே என் புட்டானியை பிடிச்சி பார்த்தான். நான் மெலிஞ்சிருக்கேன்னு விசாரம் போலுக்கு. என் தலையை தடவி செருமி மீசை 2 பக்கம் நீ விட்டான். இந்த சந்தோஷத்துலேயே நான் தெளிச்சிட மாட்டேனா? அடே அப்பா, எவ்வளோ பெரிய கார வீடு, முன்னாடி தின்ன பசேல்னு கிளியா புல்லு, பக்கத்தில் பெரிய தொன்னையில் தண்ணி. அடடடா, நக்கலமுத்தன் தான். நாசமாக போன ஒத்த காலம்தான். அவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் திண்ணையை கண்டேனா தொன்னையை கண்டேனா? வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் ஆளுக வரவும் போகுமா கலகலன்னு. வீடுன்னா இது வீடு. எப்படியோ அந்த சுடுகாட்டிலேருந்து தப்பிச்சாச்சு. மறுநாள் பெரிய வேன் வந்து நின்னது. ஆளுக மலமலன்னு ஆணும் பொண்ணு ஏறினாங்க. ஏய், மறந்துடாம கடை ஏத்துங்கப்பா. அடடே, நக்கலமுத்தை சேர்ந்த ஜனங்களுக்கும் எவ்வளவு நல்ல மனசு. இங்கே பாடுறா, தூரத்தில் ஒத்த காலம் நின்று பார்த்துட்டு இருக்கிறத. அவனை பார்த்ததும் ஒத்த காலனை ஏத்திராதீங்க, தரித்திரம் பிடிச்ச பையன்னு கத்துனேன். நான் என்னமோ அவனை பார்த்து பாசத்துல கத்துறதான் நினைச்சிருப்பான் முட்டா பைய. அடே அப்பா, காத்தை எதிர்த்து பறிஞ்சு ஒரு வீச்சில் வேணும் இருக்கங்கூடி வந்துச்சே. ஏ அப்பா, இதான் கோயிலா? எவ்வளவு பெரிய ஆறு, இக்கரைக்கு அக்கறைக்கு எவ்வளவு தண்ணி. தூக்கி தண்ணியில போட்டு நீயே விட்டாங்க. அடடடா, ஒத்த காலன்ட்டு ஒரு நீச்சலை கண்டாமா, ஒரு பாய்ச்சலை கண்டாமா. 2 கொம்பு இருந்தும் பாயல, 4 கால் இருந்து நீயலை. அடே ஒத்த காலா, நீ தாண்டா. நக்கலமுத்தன் தாண்டா. என்னை அப்படியே ஒரு புண்ணியவாளம் புடவையில போட்டு கோயிலுக்கு கொண்டு போனான். சாமிக்கு நேரம் என்னை நிறுத்தி ஜனங்களெல்லாம் குழவை போட்டு என் நெத்தியில போட்டும் கழுத்துல பூவும் சுத்தினாங்க. எனக்கு பெருமை தாங்கல. சுத்தி எல்லோரையும் சந்தோஷமா பார்த்தேன். அந்தா இங்கே வந்துட்டான் ஒத்த காலம். மேல் துண்டை எடுத்து வாயை பொத்தி அழுகுறான். அழுமுஞ்சி, உன் தரித்திரம் செத்தாலும் தீராது போ. அடே ஒத்த காலா, நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? நினைச்சு பாடுறா,
நான் உன்கிட்ட ஒரு பூவை கண்டானா பொட்டை கண்டானா? அட இப்போ ஏன் அழுகுற? அட இது நாள் வரைக்கும் ஏனப்பா அழுத? என் தலையை படபடன்னு குலுக்கி யோசிச்சேன். ஆ, ஐயோ, பக்கத்துல நின்னவன் பெரிய அருவாளை வாங்கி என் கழுத்து பக்கம் இறக்கிட்டானே. ஒத்தக்காலா, ஒத்தக்காலா, ஓடி வாயேன். நான் உன் பிள்ளை இல்லையா? ஐயோ, நக்கல முத்தம் தான். நீதான். நன்றி, வணக்கம்.